சரி, நீ என்னடி பொம்பளை பிள்ளை இப்படி வந்திருக்க? எப்படி வந்திருக்கேன்? நல்லா தானே வந்திருக்கேன். ஒழுங்கா ஒரு சேலை உடுத்து வரக்கூடாது, மூஞ்சிலுக்கு உரம் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டு. இந்த துணிக்கு என்ன? இந்த துணிக்கு என்ன? இந்த உடைக்கு என்ன? இப்ப பொம்பளை பூரா இப்ப பாவாடையும் சட்டையுமா போட்டு திரியற. ஏன்? ஆமா, நல்லா இருக்குல்ல. தமிழ்நாட்டு பொம்பளையே சேலை தான் கட்டணும். சேலை கட்டணும், ரைட்டு. நான் ஏன் கட்டியிருக்கேன்? இல்ல, பாவாடை கட்டிருக்கியா? அதை விளக்கிட்டு பார்க்க கூடாது. இல்ல, சேலை கட்டியிருக்க, ரைட்டு. எங்க குல பண்பு அது. உள்பாவடை கட்டாம தான் சேலை கட்டணும். எங்க நீ மட்டும் என்னை மாதிரி உள்பாவடை கட்டாம சேலை கட்டி விடுவாப்போ? என்னத்துக்கு என்ன கிட்ட சொன்ன? நான் கட்ட மாட்டேன். எனக்கு சேலை ஏன் கட்டணும் உனக்கு தெரியுமா? எனக்கு சேலையே கட்ட தெரியாதுங்க. சேலைக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியுமா? என்ன இருக்கு? நல்ல வேளை கையை விட்டு பார்க்காமதியே. சேலைக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன ரகசியம்? எதுக்காக அந்த சேலை நம்ம கட்டுறோம்னா, ஏன் அந்த ஆம்பளை பையலுக கொலா போட்டு கொடுத்துறாங்கல்ல, கொலானா பேண்டு பேண்டு பேண்ட், அது போட்டுக்கிட்டு 24 நேரம் இப்படி சோப்புல கை விட்டே பார்த்துருக்காங்க. பார்த்துருக்கியா? 10 பைசா இருக்காது உள்ள. ஏன்னா ஏன் உள்ள விட்டு கொடுத்துறாங்க? ஏன் தெரியுதாங்க? வெளியே கையை எடுத்து இப்படி சொரியறதுக்கு வைக்கப்பட்டுக்கிட்டு இப்படி உள்ள விட்டு இப்படியே சொரிஞ்சிட்டு அலைவாங்க. சை, வெய்ய காலம்ல கொஞ்சம் நம்மகிட்ட தான் செய்யும். இப்போ ஆம்பளை பையன் இப்படி சொரிஞ்சு விடுவான். நம்ம பொம்பளை பிள்ளை பப்ளிக் மேடையில் நிற்கிறோம். ஆமா, ஊரே நம்மளை தான் பார்க்குது. ஆமா, லைட் எரியுது. இப்போ கையை அரைச்சா இந்த இப்படி சொரிஞ்சு விடலாம். சொரிஞ்சிடலாம். இந்த காலை இருக்குது இப்படி சொரிஞ்சுக்கலாம். சொரிஞ்சுக்கலாம். இந்த மண்டை இருக்குது இப்படி சொரிஞ்சுக்கலாம். மண்டை வெளியே தெரியாத இடம் மர்ம பிரதேசம் அரிக்குது. என்ன செய்வேன்? பப்ளிக்கா நின்று சொரிய முடியுமா? எப்படி சொரியுறது? அப்படி சொரிஞ்சோம்னா அறுப்படுத்த முண்டையுமாங்க. என்ன பேச்சு பேசுவாங்க? இதுக்காக நம்ம ரூம் போட்டு சொரிய முடியுமா? அது வரைக்கும் அரிப்பு நிக்குமா? வாங்குற சம்பளத்துக்கு சொரியறதுக்கெல்லாம் ரூம் போட்டோம்னா கண்டுபிடியாது. இல்ல, அது இல்லாம அது வரைக்கும் அரிப்பு நிக்குமா? நின்ற இடத்துல சொரியணும், ஆனா வெளியே தெரியக்கூடாது. எப்படி? அதுக்கு தான் இந்த சேலை கட்டுறது. எப்படி சேலை? ஓஹோ, இப்போ எனக்கு அரிக்குது. ஒரு பேச்சுக்கு தான். பேச்சுக்கு இப்போ உனக்கு பேச்சு கொடுப்பேன். கோகி, இந்த புடவை நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. இந்த பார்டர் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. அவ்வளவுதான் வேலை முடியும். ஏய், எப்ப தாண்டி சொரிவ? அது சொரிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. சொரிஞ்சு 1/2 மணி நேரம் ஆச்சா? லைட்டா அந்த ஒரு விரல் ஒரு மீட்டு தான். எமர்ஜென்சி தானே, அப்புறம் பொறுமையா போய் அப்புறம் சொல்லிக்கலாம். சரி சரி. இப்போ ஃப்ரண்ட்ல இருக்குது இப்படி சொல்லிக்கலாம். பேக்ல இருக்குது. இல்ல, இது என்ன பண்ணீங்க? இந்த தலைப்பு எதுக்கு வர்றது? எதுக்கு? அவர் சைஸா பேசிட்டு ஆமா அவங்க வராங்களாம் போறாங்களாம் அவன் அப்படி. இப்போ புடவை. ஹலோ, இது புடவை கட்டினா நீங்க சொல்ற சட்டம். ஆமா, ஒரு பாவாடை தாவணி போட்டு சுடிதார் போட்டு. சுடிதார். இப்போ நீ சுடிதார் போட்டு போட்டிருக்கேன். கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஏன்? அட, கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாட்டா நம்ம இங்க ஊருக்கு வந்து சேர முடியும். ஐயப்பட்டி போக கூடாதா? உனக்கு அரிக்குது. சுடிதார் போட்டிருக்கேன். எனக்கு அரிக்குதா? பேச்சுக்கு சொல்றேன். சரி சரி. எப்படி சொரியணும்? எப்படி சொரியணும்? லைட்டா அந்த டாப்பை தூக்கிட்டு நாடாவை கட்டுறது மாதிரி ட்ரக் 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 அப்படி. ஏய் ஏய், சைஸா முடிஞ்ச. அப்ப பாவாடை சட்டை போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போடுறீல்ல? ஆமா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டா அதுக்கு என்ன செய்யறது? அதுக்கு என்ன செய்யறது? லைட்டா அந்த ஜிப்பை இழுத்து விடுற மாதிரி அப்படி கையை வச்சு அவனை இழுத்துட்டோம்னா வேலை முடிச்சு. அப்ப பாவாடை இந்த மாதிரி பாவாடை சட்டை போடுறீல்ல, முன்னாடி மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இல்ல, இதுக்கு தான் ஒரு வாரமா கஞ்சி தண்ணி இல்லாம கண்ணு முழிச்சு கண்டுபிடிச்சேன். என்னன்னு? கையே வைக்காம சொரியலாம். எப்படி? கையே வைக்க வேண்டியது இல்ல. எப்படி? ஆனா சொரிஞ்சு விடலாம். எப்படி? லைட்டா நடக்கும்போது கிராஷ் பண்ணணும். எப்படி? லைட்டா ஐயோ, அப்படி கர கர முறு முறு கிராக் சாக் பிஸ்கட்னு உதுத்து விட்டுட்டு நம்ம வாட போயிட்டே இருக்கணும். உருட்டு விட்டு போய்கிட்டு இருக்கலாம். கோடு கோடா விழுந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலகத்துல ஆலிவ் ஆயில் போட்டோம்னா சரியாயிடும். உலகத்துல என்னென்னத்தையே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு விளக்கம் சொன்ன முதல் நீ ஒரு வாரம் என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துட்டா உனக்கு எங்கெங்க அரிச்சா எப்படி சொரியுதுன்னு நான் சொல்றேன். இப்ப அக்குல அரிக்கும். ஓஹோ, அப்பதான் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி லைட்டா அப்படி 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 கொடுத்தோம்னாக்கா கிளீன் ஆயிடும். பல திருச்சிருக்கு நான் சொல்லி தரேன். ஆமா, அம்மா வந்தாங்களா? எங்க அம்மா வரல, உடம்பு சரியில்லை. உங்க அம்மா யாரு கேட்டா? அது வாடகை முடியாம படுத்துக்கிட்டு அந்த அம்மா கூட நிமிஷம். எங்க அம்மா தான் உங்களுக்கு பிடிக்குமா? வள்ளியம்மா. வள்ளியோட அம்மாவை தான் பிடிக்குமா? வள்ளியோட அம்மா நங்கமூங்கனி கேட்கல, வள்ளி. வள்ளி வந்துச்சுனா வந்துச்சு. என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? கண்டிப்பா. நீ அப்படி ஓரமா நின்னு. ஆமா, என்னங்க உனக்கு நல்ல மரியாதை இல்ல. 6 போறீங்க 66 போறீங்க. எனக்கு நீ அப்படி தள்ளி நின்னுங்க, நான் வந்து அறிமுகப்படுத்துறேன். அப்படி போய் நின்றி. தள்ளி வைக்கவா நின்னுட்டு தள்ளவா? உங்க சௌரியம். அப்படி போய் நின்னுங்க. நின்னா தானே தள்ள முடியும்.